கோலாலம்பூரில் கடும் போக்குவரத்து சோதனை, 211 சம்மன்கள், 10 வாகனங்கள் பறிமுதல். ரவாங் டோல் சாவடி அருகே பயங்கர மோதல், வைரல் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. அலுஸ்டாரில் பெண் கத்தியால் குத்தப்பட்ட கொடூரம், சந்தேக நபர் 7 நாட்கள் தடுத்து வைப்பு. தாய்லாந்தில் அதிரடி வேட்டை, 440 கிலோ ஷாபு போதைப் பொருளுடன் 5 மலேசியர்கள் பிடிபட்டனர். இபோலா வைரஸ் தொற்று, 80க்கும் மேற்பட்டோர் மரணம், அனைத்துலக அவசர நிலை பிரகடனம். கடந்த வெள்ளிக்கிழமை கோலாலம்பூரின் முக்கிய சுற்றுலா மற்றும் நெரிசல் பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு போக்குவரத்து அமலாக்க நடவடிக்கையில் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றமான DBKL மொத்தம் 211 சம்மன்களை வழங்கி 10 வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜலான் சுல்தான், ஜலான் பூடு மற்றும் புகிட் பின்தாங் ஆகிய பகுதிகளில் போலீஸ் மற்றும் சாலை போக்குவரத்து துறையினரால் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. சட்டவிரோதமாக சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதால் அதிகாரிகள் கடுமையான சோதனையை நடத்தினர். DBKL சாலை மறித்தல் மற்றும் தடை செய்யப்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்திய குற்றங்களுக்காக 55 அபராத நோட்டீஸ்கள் வழங்கியதைத் தொடர்ந்து 10 வாகனங்களை பறிமுதல் செய்தது. இதனுடன் போலீஸ் 21 சம்மன்களையும், சாலை போக்குவரத்து துறை 135 சம்மன்களையும் பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களுக்காக வழங்கியது. இத்தகைய கூட்டு அமலாக்க நடவடிக்கைகள் நகரின் மற்ற நெரிசல் பகுதிகளிலும் தொடரும் எனவும், வாகன ஓட்டிகள் போக்குவரத்து விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் எனவும் DBKL தெரிவித்துள்ளது. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம், உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. தாய்லாந்து நக்கோன் பத்தோம் பகுதியில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் சுமார் 440 கிலோகிராம் எடையுள்ள ஷாபு போதைப் பொருளை கடத்த முயன்ற 5 மலேசியர்களை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் முறையே 4 ஆண்களும் ஒரு பெண்ணும் ஆவர். ரகசிய தகவலின் பேரில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நடத்திய தீவிர கண்காணிப்பின் மூலம் சந்தேகத்துக்குரிய வகையில் பயணித்த 2 வாகனங்களை மறித்து சோதனை செய்தபோது இந்த பெருமளவிலான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதைப் பொருளின் மதிப்பு 20 மில்லியன் ரிங்கிட் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கும்பல் மலேசியாவை மையமாக கொண்டு இயங்கி வந்ததாகவும், தாய்லாந்து வழியாக போதைப் பொருளை கடத்தி அனைத்துலக சந்தைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட 5 மலேசியர்களிடமும் தாய்லாந்து போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் கடுமையான விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அனைத்துலக போதைப்பொருள் கட்டமைப்பின் பின்னணி குறித்து 2 நாட்டு அதிகாரிகளும் இணைந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவுக்கு விசா அல்லது பேன் கார்டு அல்லது OCI கார்டு எடுக்க வேண்டுமா? எளிமையான, செயல்திறன் மிக்க, அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகம் சிரமம் இல்லாமல் அனைத்து விண்ணப்ப முறைகளையும் செய்து கொடுக்கிறது JTP இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். இன்னும் ஏன் காத்திருப்பு? உடனே அழையுங்கள். ரவாங் டோல் சாவடிக்கு செல்லும் பாதையில் பொதுமக்களுக்கு மத்தியில் ஒரு குழுவினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதைத் தொடர்ந்து போலீசார் இதுகுறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். சனிக்கிழமை மாலை இன்ஸ்டாகிராமில் வெளியான ஒரு காணொளியை அடிப்படையாக கொண்டு கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைமையகம் தானாகவே முன்வந்து இந்த புகாரை பதிவு செய்துள்ளது. இந்த மோதல் சம்பவம் ஜலான் ரவாங் பத்து ஆராங்கில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலைக்கான நுழைப்பாதைக்கு முன்பாக நிகழ்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது.
பொது இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்ட குற்றத்திற்காக இச்சம்பவம் குற்றவியல் சட்டத்தின் 147வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சம்பவம் குறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் கோம்பாக் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலாக்கா அலூர் கஜாவில் உள்ள உல்லாச தளத்தில் நேற்று மாலை நடந்த ஒரு சம்பவத்தில் தண்ணீருடன் ஏற்பட்ட ரசாயன எதிர்வினையால் 5 சிறிய வெடிப்புகள் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. மாலை மணி 3:30 அளவில் நடந்த இந்த சம்பவத்தால் நீச்சல் குளத்தில் பணியாளர்கள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டிருந்த போது பம்ப் அறையில் ரசாயன கசிவும் ஏற்பட்டது. அவசர அழைப்பு வந்ததை தொடர்ந்து அலூர் கஜா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 8 அதிகாரிகள் மற்றும் அபாயகரமான ரசாயனங்களை கையாளும் சிறப்பு குழுவுடன் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக மலாக்கா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் தலைவர் ஜுல்கைனி ரம்லி தெரிவித்தார். பரிசோதனையின் முடிவில் 1 மில்லியனுக்கு 3 பாகங்கள் அளவில் குளோரின் வாயு இருப்பது கண்டறியப்பட்டது. அதோடு சம்பந்தப்பட்ட ரசாயனம் நீரூற்று குளங்களை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் 90 விழுக்காடு ட்ரைக்ளோரோ ஐசோசயானூரிக் தூள் வடிவம் கொண்டது என கண்டறியப்பட்டது. வேறு எந்த அபாயங்களையும் தவிர்ப்பதற்காக ரசாயனங்கள் பாதுகாப்பான கொள்கலன்களுக்கு மாற்றப்பட்டன. கட்டுப்பாட்டு பணிகள் முடிந்த பிறகு குளோரின் வாயுவின் அளவு 0 ppm என்ற இயல்பு நிலைக்கு திரும்பியதாகவும் இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஜுல்கைனி தெரிவித்தார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. கடா அலுஸ்தாரில் பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 32 வயது சொத்துரிமை முகவர் ஒருவர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஆபத்தான ஆயுதத்தால் கடுமையான காயம் விளைவித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணையை மேற்கொள்வதற்காக அலுஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த 7 நாள் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தது. அலுஸ்தார் கப்பலா பத்தாஸ் ஜலான் தித்தி காஜாவில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட 35 வயது பெண் நில அலுவலகத்தில் தட்டச்சராக பணிபுரிபவர் என்றும் அவருக்கு சந்தேக நபரான அந்த ஆணுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு காரில் இருந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் சந்தேக நபர் கத்தியால் குத்தியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பலத்த காயமடைந்த அந்த பெண் உடனடியாக சுல்தானா பாயா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதலுக்கு பிறகு தப்பியோடிய சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி சம்பவம் நடந்த அடுத்த 5 மணி நேரத்திற்குள் தமான் ஊடாவில் உள்ள ஒரு மசூதியில் அதிகாலை 1:50 மணியளவில் கைது செய்தனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கான பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் இதுகுறித்து எந்தவித வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்றால் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இதற்கு தடுப்பூசி எதுவும் இல்லை என்ற நிலையில் உலக சுகாதார அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை அனைத்துலக நிலையில் சுகாதார அவசர நிலையை அறிவித்தது.
கிழக்கு கொங்கோ ஜனநாயக குடியரசின் முக்கிய நகரான கோமாவில் ஒருவருக்கு தொற்று இருப்பது சோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டது. புனியாவில் எபோலா நோயால் இறந்த ஒருவரின் மனைவி தனது கணவரின் மரணத்திற்கு பிறகு ஏற்கனவே நோய் தொற்றுடன் கோமாவுக்கு பயணம் செய்துள்ளார் என்று கொங்கோ தேசிய உயிரியல் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தெரிவித்தார். அறிவிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளார். இந்த தொற்றுநோய் அனைத்துலக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது சுகாதார அவசர நிலையாகும் என எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மிகவும் எளிதில் பரவக்கூடிய இரத்த கசிவு காய்ச்சலால் இதுவரை மொத்தம் 88 இறப்புகளும் 336 பேருக்கு தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளன. MSF என்ற மருத்துவ உதவிக்குழு நோய் பரவலின் விரைவான பரவலை கண்டித்து ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கிறது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு. தென் சீனாவில் லியூசோ நகரில் திங்கட்கிழமை நள்ளிரவில் ரெக்டர் கருவியில் 5.2 அளவில் பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த பேரிடரில் 3 காணாமல் போனதாகவும் மேலும் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி லியூனான் மாவட்டத்தில் அதிகாலை மணி 12:21க்கு 8 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்டதாக சீன நிலநடுக்க தகவல் மையம் தெரிவித்தது. அவசர கால அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீஸ் துறையைச் சேர்ந்தவர்கள் தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். நிலநடுக்க நிவாரணப் பணிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பணிக்குழு அனுப்பப்பட்டுள்ளது. உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களின் எண்ணிக்கையை கூடிய விரைவில் உறுதிப்படுத்தவும், தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும், பாதிக்கப்பட்ட மக்களை வெளியேற்றவும் மொத்தம் 51 தீயணைப்பு மற்றும் மீட்பு வாகனங்களும் 315 பணியாளர்களும் அனுப்பப்பட்டுள்ளனர்.